10 ஆண்டுகள்னு அதிமுக சொல்றதை நான் ஏற்கிறேன். தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அமைச்சரவையில் இந்திய ஒன்றியத்தில் அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி திமுக. கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக அதிமுக எழுப்பிய கேள்விகளை தான் வரவேற்பதாக இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் ஆதரவு கொடுத்து பேசியுள்ளார். கச்சத்தீவு உங்களுக்கு தெரியும், அது இந்திய நிலப்பரப்பே இல்லை. அது எங்க தாத்தா சேதுபதி, எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். அதை நீங்க எடுத்து அதை கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு அதுக்கு சொல்ற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்குது. அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே வீரர் எங்க தாத்தா மு.க. அவர்கள் தான். அவருடைய நினைவை ஒட்டி இன்னைக்கு அவங்க நாங்கள் கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறத சரி ஒன்று செய்வோம், மீட்கட்டும் ஒரு பாராட்டு கூட்டம் நம்ம போட்டுருவோம். என்னன்னா போட்டுருவோம். ஏன்னா இந்த மாதிரி தீர்மானத்தை நாங்கள் நிறைய பார்த்துட்டதுனால இது வெற்றி தீர்மானம் இல்லாமல் வெற்றி தீர்மானமாக அமைந்தால் பாராட்டுவோம். தப்பு இல்லை. வேற கேள்வி தம்பி. மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மத்திய அரசு முழுமையா சொல்றாங்க, இந்த தீர்மானம் மூலமா மத்திய அரசு வலியுறுத்தணும்னு தீர்மானத்துல சொல்றாங்க. அதிமுக 10 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு திமுக கேட்கறாங்க. நீங்க ஆட்சியில இருந்த 10 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. அப்படி மாறி மாறி இல்ல அதுதான் இப்போ 10 ஆண்டுகள்னு அதிமுக சொல்றதை நான் ஏற்கிறேன். ஆனால் இன்னும் சொல்றேன், 10 ஆண்டுகள் இல்லை, தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அமைச்சரவையில் இந்திய ஒன்றியத்தில் அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி திமுக. உளமாற தமிழர் நலன், தமிழ் மக்களின் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்கணும், மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கணும்னா கச்சத்தீவை மீட்கணுங்கிறது இவங்க நோக்கமா இருந்தா இங்க பாருங்க, வாஜ்பாய் காலத்தில் இருந்திருக்கிறாங்க, பிறகு ஐ.கே. குஜரால், வி.பி. சிங்கு, தேவேகவுடா, எல்லாரு காலத்திலேயும் இவங்க இருந்திருக்கிறாங்க. எல்லார் ஆட்சி காலங்களையும் இவங்க இருந்திருக்கிறாங்க. மன்மோகன் சிங் அவங்க 9.5 ஆண்டு காலங்கள் இருந்திருக்காங்க தொடர்ச்சியா. கடைசி 6 மாதங்கள்ல தான் வெளியில வந்தாங்க. அமைச்சர் பதவியில தான் சொல்றேன். அப்போவெல்லாம் நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.